ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? எப்போ விடிஞ்சிருச்சுங்க. இப்போ 7 மணி ஆயிடுச்சுல. இன்றைக்கு வியாழக்கிழமை. இன்றைக்கு மே டே. அப்படின்னா 5வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த வருஷத்துல. இன்றைக்கு தொழிலாளிகளின் தினம் என்று லீவ் கூட கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு எந்த ஹாலிடேயும் இல்லையா? இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தாங்க. ஹாப்பி டே, ஹாலிடே, சந்தோஷமான நாள். ஆண்டவரோடு நாளை தொடங்குவோங்க. நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு புதிய மாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. 4 மாதம் எங்களை பாதுகாத்து 5ஆம் மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாங்க என்ன சாதித்தோம் என்று, எப்படி வாழ்ந்தோம் என்று, எத்தனை விஷயங்களை ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க உதவி செய்யுங்க. இன்னும் எங்கள் கவலை எங்களை பின்தொடராமல், எங்கள் கவலை யாவற்றையும் உம்மேல் வைத்துவிட்டு எங்களுக்கு முன்பிருக்கிற பந்தயத்தில் பொறுமையோட ஓட உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாதங்கள் மாறினாலும் நம் வாழ்க்கையில விடுதலை கிடைத்திருக்கிறதா? ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறதா? கஷ்டங்கள் தீர்ந்ததா? கவலை தீர்ந்து விட்டதா? கவலை என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது ஏதோ கிராமட்டிக்கல் வேர்ட் போல அதை பயன்படுத்துகிறோம். ஆனா கவலைனா என்னன்னு சொல்லுங்க. கவலை அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை குறித்து நாம யோசிப்பது, அதை குறித்து கலங்குவது, அதை கவனிப்பது, அந்த விஷயத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பது, அந்த விஷயத்திலிருந்து விடுதலையை பெற சொந்த முயற்சிகளை செய்வது. கவலை எல்லாவற்றையும் பாருங்க. பேதுரு எழுதின 1 நிருபம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அப்படின்னா என்ன? எல்லாம்னா என்ன? எத்தனை விதமான கவலை இருக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற கவலை நமக்கு ரெகுலரா டெய்லி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லல, எண்ணத்தை சம்பாதித்துக் கொள்ளணும், எதை சேமிக்கணும், எப்படியாக சேமித்து வைக்கணும். என்னங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக விதமான கவலைகள். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, திருமணங்கள் செய்யணும். திருமணங்கள் செய்த பிறகு எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு சமாதானம் இல்லையே, அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லையே என்கிற கவலை இன்றைக்கு அநேக பெற்றோர்களுக்கு இருக்கு. திருமணம் செய்துட்டோம், இதோட எங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி முடியாது இல்லைங்க. அந்த ரத்த சம்பந்தம் போகாதுல்ல. உங்க பிள்ளைங்க சௌக்கியமா இல்லாவிட்டா அவங்க எவ்வளவு பெரியவங்களானாலும், திருமணம் ஆனாலும் அவங்க விஷயமா நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். இன்றைக்கு பெரியவங்களுக்கு, முதியவங்களுக்கு அவங்க ஜெப பாரங்களை தெரியப்படுத்துவாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற கவலை அவங்கள குறித்தது அல்ல. அவங்க எவ்வளவு பலவீனங்கள்ல இருப்பாங்க, அனாதைய போல இருப்பாங்க, முதிர் வயதுல தனிமையா இருப்பாங்க. ஆனா அவங்க யோசனை எல்லாம் அவங்க பிள்ளைகளை குறித்து, அவங்க குடும்பங்களை குறித்து, அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து. உண்மையா இந்த உலகத்துல கவலை இல்லாதவங்க யாரும் இல்லைங்க. கவலை இல்லாதவங்க யாராவது இருக்காங்கன்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா செத்தவங்கன்னு சொல்லலாம். செத்தவனுக்கு இனி எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, திகில் இல்லை, எந்த தேவையும் இல்லை. But as long as we live in this world, we have to go through these worries. இந்த கவலைகள் எல்லாவற்றின் வழியாகவும் நம்ம போக வேண்டியிருக்கு. அனுதினமும் நமக்கு புதிய கவலை, புதிய கஷ்டம், புதிய பாரங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. விசாரிக்கிறவர்னா இன்னொரு வார்த்தையில் அவர் அக்கறையுள்ளவராக, உங்கள் மேல் கரிசனையுள்ளவராக இருக்கிறாரு. உங்களை பார்க்கிறார். உங்களுடைய கவலை எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க சுமந்து கொண்டு இருக்கீங்க, நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்க வேதனையில இருக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றாரு. எதுக்குங்க உங்க கவலை இப்படி சுமக்குறீங்க? என் மேல போட்டுருங்க, என்னிடத்தில் கொடுத்துரு, என் சமூகத்துல வந்து சொல்லிடு. அது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்க நமக்கு. எவ்வளவு நேரம்னாலும் நம்ம கவலையோட நம்ம போராடுவோம், மற்றவங்க கிட்ட கூட சொல்லுவோம். ஆனா முழங்காலிட்டு, ஐயா இது என் கவலை, இது என்னுடைய வேதனை, இது என்னுடைய பிரச்சனை என்று தேவனோடு சொன்னா, அவர் சமூகத்துல விட்டுட்டா எவ்வளவு பெரிய விடுதலை இருக்கும். இன்றைக்கு அநேகர் கவலைகளை எல்லாம் ஊற்றிடுறேன்னு சொல்றாங்க, எப்போதும் தேவனிடத்துல சொல்றேன்னு சொல்றாங்க. திரும்ப அந்த கவலை அவங்களே சுமந்து கொண்டு இருப்பாங்க. யாரோ ஒருவர் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்தா கார்ல போகிற ஒருவர் நின்று அந்த முதியவரை பார்த்து பரிதாபப்பட்டு, சரி கார்ல ஏறுங்க என்று கார்ல உட்கார வைத்து போயிட்டு இருந்தா, எதுக்கும் அவர் முன்னாடி இருந்த மிரர்ல பார்த்தா அந்த பெரியவர் மூட்டையை தலையின் மேல வைத்து கார்ல உட்கார்ந்து இருக்கிறாராம். என்னையா இது, ஏன் அந்த மூட்டைய சீட் மேல வச்சிருங்கன்னாராம். பக்கத்துல வச்சுக்கோங்க, கீழே வைங்கன்னா, இல்ல இல்லையா என்னையே சும்மா கூட்டு போறீங்க, என் மூட்டை வேற எதுக்கு உங்களுக்கு பாரம்னு சொன்னாராம். அப்படிதான் இருக்கோம் நாம. ஆண்டவரை நம்புறோம்னு சொல்றோம், ஆண்டவர் நம்முடைய சுமைகளை அவர் சுமக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்ம பாரத்தை நம்ம தலைமையிலேயே வச்சிருக்கிறோம். Cast your worries on me. தூக்கி போடுங்க உங்க பாரத்தை என் மேல. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. உலக பாவங்களை சுமந்து சென்ற ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய பாரங்களை அவர் சுமக்க என்றைக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம நம்ம கவலைகள்ல விழுந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த கவலைகள்ல இருந்து வெளியே வருவதற்கு இரவும் பகலும் பிளான்ஸ் போட்டுக்கொண்டு யோசித்து வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி மனிதர்களோடு பேசுகிறோம், சூழ்நிலைகளை சமாளிக்க என்னென்னமோ செய்கிறோம். தவிர முழங்கால் மேல விழுந்தா ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, நிம்மதியை கொடுப்பாரு, இளைப்பாறுதல் கொடுப்பாரு என்பது உணர முடியாம இருக்கிறோம். என்ன உங்க கவலை? ஆரோக்கியத்தை குறித்து சிலருக்கு வேதனை. எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த மெடிக்கல் டெஸ்டுக்கு போனா ஏதோ ஒன்று இருக்கதாங்க செய்யும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்குங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியில்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, காற்று சரியில்லை, அதனால ஆரோக்கியம் என்பது தூரமாயிடுச்சு நமக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையே சரியில்லைங்க. அந்த காலத்துல மனுஷங்க கஷ்டப்படுவாங்க, வேர்வை சிந்துவாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க. இன்றைக்கு உடல்ல ஒரு அசைவு கூட இல்லாம வயிற்றுல இருக்க ஒன்றும் இப்படி அசையாம அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. யாருக்கும் இப்ப உடல் அசைக்க இஷ்டமே இல்ல. எல்லாருமே அவ்வளவா ஒரே இடத்துல அப்படியே இருந்தா, கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் இப்படித்தானே செய்யறான். நம்ம எவ்வளவு நேரம் we are concentrating on something. சின்ன விஷயத்துல நாளெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த ஒயிட் சர்க்கிள்ல அவனால யோசிக்க முடியாது. அவனுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம் கவலையே பார்த்து கொண்டு, நம்ம பாரத்தையே பார்த்து கொண்டு, எங்க பார்த்தாலும் இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க சுயநலவாதிங்க. நமக்கு அநேக விதமான கவலைக்கு காரணம் நம்ம சுயநலமே. உங்களை குறித்தே நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு கவலை இல்லாம என்ன இருக்கும்? மற்றவங்களை குறித்து நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம கஷ்டத்தை நம்ம மறந்துடுவோமா. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, மற்றவங்களுடைய பாரங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அட நம்முடைய பாரம்லாம் ஒண்ணுமே இல்லை என்பது போல இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. காரணம், பயங்கரமான பாவ பாரங்களை சுமக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற இந்த பாரங்கள் அனாவசியமானது, தேவையில்லாத சுமையை எடுத்து தலையின் மேல வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்க, உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். ஒரு முறை ஜெபத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன பிறகு, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த பின்பு அதை குறித்து நீங்க யோசிக்கவோ கவலைப்படவோ அதை நினைக்கவோ அவசியம் இல்லைங்க. அதை எப்பவும் திரும்ப தொடரக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வசனத்தை நம்புங்க. அறிக்கை செய்த பாவம் மன்னிக்கப்பட்டதுல திரும்ப அதை எதுக்கு இறக்குறீங்க? அதை திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கிறீங்க, அதை திரும்ப திரும்ப பேசுறீங்க, அதை திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு யோசித்துட்டு இருக்கீங்க. தினமும் பாவியாண்டவரே பாவியாண்டவரே பாவியாண்டவரேன்னு ஜெபிக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. தேவையில்லைங்க. தன் பாவங்களுக்காக பாவ நிவாரணம் பெற்றவன் பாக்கியவான்.
ஒரு முறை நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்த போது அது மன்னிக்கப்பட்டது. அது ஆண்டவர் சொல்றார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், அவைகளை மன்னித்து விடுகிறேன், அவைகளை என்றைக்கும் நினையாமலும் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதமான தேவைகள் குறைவுகள் நமக்கு உண்டாகுங்க. அதெல்லாம் கவலையா மாற்றாதீங்க. எல்லா தேவையும் சந்திக்கிற ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கக்கூடிய ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைங்க. வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கும், ஆனா நம்முடைய வழிகளை விசாலமாக்குகிறவர் நம்முடைய தேவன். அதுக்குதான் காலமே எழுந்து உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க. இன்றைக்கு இத்தனை வேலை இருக்கே, இத்தனை பில்லு கட்டணுமே, எத்தனை 1ஆம் தேதி இல்லைங்க. இன்றைக்கு அநேகருக்கு பதட்டம். இந்த காலத்துல 1ஆம் தேதி சம்பளம் வருதுன்ற சந்தோஷத்தை விட 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டணுன்ற கவலை அதிகமா. அநேகர் 1ஆம் தேதி சந்தோஷமா இருப்பாங்க, கை நிறைய சம்பளம் வந்துச்சுன்னு. ஆனா இன்றைக்கு சம்பளம் வந்துச்சுன்னா கடனை எல்லாம் தீர்க்க போதவில்லையே. கடன்காரங்கெல்லாம் வந்து உட்கார்றாங்களே, ரிமைண்டர்ஸ் எல்லாம் வந்து விட்டதே, மெசேஜஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கே, clear your debt, this is your last day, this is your final day. எத்தனை பேர் வாழ்க்கையில நிறைவு இல்ல? தேவன் மேல விசுவாசம் வைங்க. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவு இருக்காது. பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவர், ஆரோக்கிய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், சூழ்நிலைகளை சரி செய்யக்கூடிய தேவன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலேயும் நமக்கு வெற்றியை கொடுத்து நம் வழிகளை பாதைகளை சரி செய்யக்கூடியவர் நம் தேவன். உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறதுனால என்ன சாதிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளை குறித்து தேவனிடத்துல ஜெபிங்க. அவங்க ரட்சிப்பில்லாதவங்களா இருக்கிறாங்களா, புரட்டாட்டம் செய்கிறவங்களா இருக்கிறாங்களா, பாவத்தின் பின்னாடி ஓடுறாங்களா? முழங்கால விழுந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், எங்கள் பிதாக்களின் பாவங்க பிள்ளைங்க மேல வராம செய்யுங்கன்னு ஜெபிங்க. அற்புதமான மாற்றத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள பார்க்க முடியும். உங்க ஆரோக்கியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், உன்னை சுகமாக்கும் கர்த்தர் நானே என்கிற வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தி விசுவாசிங்க. நீங்க சுகத்தை சுவைக்க முடியுங்க அற்புதமான விதத்துல. எத்தனையோ பேர் சாட்சிகளை பகிர்கிறாங்க. ஸ்ட்ரோக் வந்துச்சு, கை கால் விழுந்துருச்சுன்னு சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, ஆண்டவரே என்ன நினைங்கன்னு சொன்ன போது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும், லாங் ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொன்னவங்க அற்புதமா நோ சர்ஜரிஸ் நெசசரி அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பெற்று திரும்ப சாட்சி கொடுக்கறாங்க. உங்க கவலை எதை குறித்து? பணத்தை குறித்தா? பணம் முக்கியம் இல்லைங்க. எந்த விதத்துல, எங்கிருந்து தேவன் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பாரோ தெரியாது. சோ பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க. யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல வளருவதற்கு இந்த குறைவுகள், இந்த பிரச்சனைகள், இந்த கவலைகள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு வைத்துட்டேன் அப்படின்னா போதாதுல்ல, பொழுது விடிஞ்சா இன்னொரு கவலை கண்டிப்பா நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படுவதாலே ஒரு முழத்தை ஆகிலும் யாராலும் கூட்ட முடியாது. எந்த நாளின் தீங்கு அந்த நாளுக்கு போதும், நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்மில் அநேகருடைய கவலை இன்றை குறித்து அல்ல, நாளை குறித்து. இன்றைக்கு தேவன் கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். இந்த சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி, இந்த துணிமணி கொடுத்தீங்க நன்றி, இந்த பிரச்சனையை தீர்த்தீங்க நன்றி, இந்த பில்லு கட்ட உதவி செஞ்சீங்க நன்றி. நாளைக்கு எப்படின்னு கேட்காதீங்க. அனு தினமும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆமாங்க, எந்த நாளுடைய தீங்கு அந்த நாளுக்கு போதும். நாளைய குறித்து வரியாகாதீங்க. நாளைய குறித்தும் உங்கள் வருங்காலம் எல்லாவற்றை குறித்தும் நன்றாக அறிந்த தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்றாரு. இன்றைக்கு எப்படிப்பட்ட கவலையில, கஷ்டத்துல, துக்கத்துல நீங்க இருக்கிறீங்களோ, கண்களை மூடுங்க, ஒரு சிறிய ஜெபத்தை என்னோடு கூட செய்யுங்க. ஆண்டவர் விடுவித்தார்னு விசுவாசிங்க, அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலக காரியங்களுக்காகவே நாங்கள் கவலைப்படுகிறோமே தவிர கிறிஸ்துவ போல நான் இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரலையே,
என்னுடைய விசுவாசத்தின் உயரம் வளரவில்லையே, என்னுடைய பரிசுத்தத்தில் நான் விருத்தியாகவில்லையே, உடைந்து நொறுங்கிய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியலையே என்கிற ஆவிக்குரிய கவலை எங்களுக்கு கொடுங்க. அவ்வப்போது எங்களுடைய பலவீனங்களை உம்முடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியிலே விருத்தி அடைந்து எல்லா விஷயத்திலும் விருத்தி அடையக்கூடிய கிருபையை இந்த அனுதின தியானத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை சரி செய்ய ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையில காத்துக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபத்துல நினைக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்